ஸோ இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 2 இடத்துல, ஒரு இடத்துல வந்து லா அண்ட் ஆர்டர் உடைஞ்சு போயிடும், கம்யூனிட்டிக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்லாம் வந்து சொன்னதை வந்து ரொம்ப கடுமையாக சாடியிருக்காங்க. 1920 சிவில் கோர்ட் தீர்ப்பு, 1994 ஜஸ்டிஸ் கனகராஜ் தீர்ப்பு, 2014-17 நீதிபதிகள் இதை பத்தி சரியா டிசைட் பண்ணல, அவங்க டீப்பா போகல. ஸோ அதனால வந்து இது முன் தீர்ப்பு தடையெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு கோயில்ல வந்து பாலதீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை அன்னைக்கு. அதுக்கப்புறம் வெளியில சொக்கப்பானை கொளுத்துவாங்க. மலை உச்சியில போயிட்டு கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. விளக்கு ஏத்துறது இந்துஸ்க்கு வந்து ஒரு எசென்சியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் சார். இவ்வளவுதான், வெரி வெரி சிம்பிள். Government holds all the records. If it is a survey stone, இல்ல சமணர் காலத்து கல்லு, இல்ல கிரனைட் கல்லு, சர்வே ஸ்டோன், எவிடன்ஸ் கொடுங்க. நீங்க தானே வச்சிருக்கீங்க, கோயிலே நீங்க தான். நான் ஏன்ட்டு எந்த எவிடன்ஸ் இருக்க முடியும்? ஐ அம் ஜஸ்ட் a devotee. நீங்க கோயில் நீங்க வச்சுட்டு நீங்க எதுவுமே தரமாட்டீங்க, கவர்மெண்ட் நீங்க தரமாட்டீங்க, சர்வே அண்ட் ரெக்கார்ட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஒண்ணு கூட நாட் a scrap of papers. திருத்தணி, பழனி, சுவாமிமலை, அதுக்கப்புறம் மற்ற மலை கோயில் எல்லாம் ஒரு 20 இதே மாதிரி சிமிலர் தீபத்தூள் இருக்க போட்டோஸ்லாம் கொடுத்தோம் ஜட்ஜு கிட்ட. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து ட்ரோன் வச்சு ஷூட் பண்ணோம். நாங்க வந்து we took the risk. ட்ரோன் வச்சு மலையை கேமரா எடுத்தோம், வீடியோ கொடுத்தோம் சார். நாங்க வீடியோ ஃபுட்டேஜ் பென்ட்ரைவ்ல கொடுத்தோம். ஓகே, போட்டோஸ் நாங்க கொடுத்தது இன்னைக்கு ஜட்மெண்ட்ல வந்து வந்திருக்கு. வந்து கோயிலுக்கு வர காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் 50 பைசா, 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 10,000 ரூபா இப்படி கொண்டாந்து அவங்க கஷ்டம் இது பண்றதுக்காக சுவாமிக்கு வந்து சேர்க்கிறாங்க, பாவத்தை கழிக்கிறதுக்காக போடுறாங்க. அது வந்து கோவிலோடைய நன்மைக்கோ அந்த மாதிரி எல்லாம் நடந்தா ரொம்ப மதத்துடைய வளர்ச்சிக்கோ போகாம இவ்வளோ கோயில் மோசமான நிலைமையில இருக்கு சார். அதாவது நான் ஆக்சுவலாக வந்து நான் நேற்று தான் ஒரு ஃப்ரெண்டோட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு டெவலப் பண்ணால் இந்த டூரிசம் வேர்ல்ட்லேயே தமிழ்நாடு மாதிரி எதுவுமே கிடையாது. தீபம் ஒரே ஒரு நாள் இருந்துச்சு. நான் தினமுமே ஏற்றலாம், நான் சொல்கிறேன் தினமுமே எல்லாரும் போயிட்டு வரலாம் மலைக்கு. இவன் மற்ற மலைகள் ஏறுற மாதிரி போயிட்டு வரலாம். இன்னொருத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இவங்க என்ஜாய் பண்ணலாம் சார். நீங்கள் 2 கம்யூனிட்டி போயிட்டு அவங்கள போய் சீட்னா தான் அந்த கம்யூனல் டென்ஷன் வரும். அது ஜட்ஜஸ் கிளியராகவே அதை சொல்கிறாங்க. நீங்கள் கம்யூனல் டென்ஷன் பண்ணாதீங்க, நீங்கள் இதுக்கு ஒரு தனி வழி வைங்க. இந்த கோயிலில் போகிறவங்க போயிட்டு வருவாங்க, லெட் தம் கோஎக்ஸிஸ்ட். அவங்க தான் மதுரையில் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, we are coexisting. Then who is creating the problem? தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தீபம் ஏற்றுதல் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில். அது குறித்து நாம் மேற்கொண்டு தெரிந்து கொள்வதற்காக மூத்த வழக்கறிஞர் திரு வள்ளியப்பன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் அண்ட் நமஸ்காரம் சார். நீங்கள் இந்த வழக்கில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கீங்க. அதனால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கு. ஏன்னா எந்த ஒரு கேஸ் ஜெயிக்கும் பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கண்டிப்பாக சார். அதாவது இந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற கேஸ் நடத்தி நம்ம ஜெயிச்சோன்னா நம்மளோட காஃபர்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆகும். இந்த கேஸ் நடத்தி ஜெயிக்கும் போது இட் இஸ் ஐ கன்சிடர் எல்லாருக்கும் இது இட் இஸ் ஃபார் ஆல் தி இந்து whoever believes in Hindu religion and customs, it's a victory. நாங்கள் அதனால தான் even earlier when I was interviewed, I said இது எப்படி வரும் தீர்ப்பு அப்படிலாம் கேட்டாங்க. சுப்பிரமணியம் சுவாமி will decide. See, எனக்கு வந்து 2-pronged role சார். One as an advocate, I do my duty to my client, சரி, or my instructing counsel Arun Swaminathan, and through the client Ram Ravi Kumar. The other is my personal likes and dislikes. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்து தர்மம் அப்படின்னு வரும்போது இது ரெண்டையும் நம்ம ரொம்ப ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ மற்ற கேஸ் நடத்துறதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, மற்ற கேஸ் நடத்தும் போது நான் டிஸ்பேஷனட்டாக நடத்த முடியும். ஸோ அது இன்னொருத்தங்களோட ப்ராப்ளம். இங்கே அந்த மாதிரி முடியாது. இங்கே வந்து நம்மளோட நம்பிக்கையும் அதில் இருக்கிறதுனால. ஸோ அப்படிதான் நீங்கள் ரைவல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அவங்களோட கொள்கையும் கேஸும் ஒரே மாதிரி வரும். இது வந்து எல்லாருமே வந்து பிரித்து நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்கிறது வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ how far it can be. So therefore இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த கோயிலுக்காக நடத்தும் போது நம்மளோட நம்பிக்கையும் அதுதான், நம்ம அந்த நம்பிக்கைக்காக பண்ணுறோம். ரொம்ப நல்லது சார். இதில் முதல்ல ராமரவிக்குமார் இந்த வழக்கை வந்து
மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ ஒரு ஜட்ஜுக்கு முன்னால் அது வருது, திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னால் வருது. அவர் ஒரு விரிவான தீர்ப்பளிக்கிறாரு. தீபம் ஏற்றப்படணும். அந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய ட்ராமா ஆயிடுது. அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா அது எப்படி எல்லாம் போச்சுன்னு. அந்த சமயத்துல நீங்க வந்து இந்த வழக்குல நீங்க ஈடுபடல, அந்த பர்டிகுலர் I பாயிண்ட். was not there. அதற்கு பிறகு இத ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் எதிராகத்தான் இந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு இந்த வழக்கு போகுது. அப்பதான் நீங்க வந்து ராமரவிக்குமார் தரப்புக்கு வரீங்க. அது எப்படி சார் உங்களை எப்படி ரீச் பண்ணாங்க? நீங்க எப்படி அது இதுக்குள்ள வந்தீங்க? சார், இந்த கேஸ் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் நடக்கும்போதே தி கவுன்சில் ஹூ ஃபைல்டு இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், அருண் சுவாமிநாதன் சொல்லிட்டு. சரி. ஸோ அவர் வந்து அப்பப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பார். சரி. அண்ட் ராம ரவிக்குமாரும் முன்னாடியே ஏற்கனவே வந்திருக்கார். 3-4 வருஷம் முன்னாடி வேறு சில நம்ம டெம்பிள் கேஸ் விஷயமா வந்திருக்காரு. சரி. ஸோ அப்போ அதனால வந்து ஜி.ஆர். சுவாமிநாதனால வந்து அதுக்கு சிங்கிள் ஜட்ஜு தான். ரெண்டாவது வந்து வாட் அருண் தட் இஸ் அந்த அட்வொகேட் என்ன ஃபீல் பண்ணார்னா, இது வந்து ஒரு தீபத்தூண்ல விளக்கேற்றுறதுனே ஒரு சீரியஸ் இஷ்யூ கிடையாது. இதை போய் யார் அப்ஜெக்ட் பண்ண போறா? சி ஆஃப்டர் ஆல் வந்து அந்த மவுண்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபவுட் 3.02 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆர் சம்திங். ஸோ அதில் ஒரே ஒரு இடத்துல தீபம், நம்ம நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. விளக்கு லைட்டுக்கும் தீபம்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி. நம்ம தியா அப்படின்னு சொல்றது நம்ம வீட்டுக்குள்ள சின்ன அகல் விளக்கு. இந்த விளக்கு எப்படி ஏத்துவாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இதுலயும் புரிதல் இல்லை. காப்பர் கால்ட்ரன், செம்பு கொப்பரையில காடா துணி, திரி, நெய் ஃபுல்லா போட்டு ஏத்துவாங்க சார். இது மேக்சிமம் இன்னைக்கு இந்த திருக்கார்த்திகேயனுக்கு தான் ஏத்துவாங்க. மலை உச்சியில ஏத்துனா அது ஜோதி சுரூபமா நம்ம சிவனையோ முருகனையோ பாக்குறதா நம்பிக்கை. பல விதமான நம்பிக்கைகள் உண்டு. ஸோ இது ஒரு நாள் எரியும் சார். இது இவ்வளவுதான் இதோட விஷயம். அந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த மேட்டர்ல இல்லை. எப்பவுமே சீனியர் அட்வொகேட் அப்படின்னா ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தாதான் அவங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இதுவும் ஆர்கியூ பண்ணிட்டு ஜஸ்டிஸ் சுவாமிநாதனும் என்ன பண்ணார்னா, ஏற்கனவே 1920 ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்மெண்ட் கோ ஸ்டில் பிரிவி கவுன்சில். ஆமா, பிரிவி கவுன்சில்ல 5 நீதிபதிகள், அப்ப சுப்ரீம் கோர்ட் மாதிரி சார், 5 பேர் சேர்ந்து 1931 இதுக்கு ஒரு முடிவு கொடுத்துட்றாங்க. ட்ரையல் கோர்ட்ல சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏற்கனவே இப்போ நிறைய பேர் பேசியிருக்காங்க. ட்ரையல் கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஹில் வந்து தேவஸ்தானத்துக்கு தான் சொந்தம். ஆனால் இந்த ஹில் உச்சியில் இருக்கக்கூடிய செகந்தர் தர்கா, இந்த தர்கா, அதுக்கப்புறம் நெல்லித்தோப்புன்னு பரியல், அது பக்கத்தில் ஒரு மண்டபம். இந்த நெல்லித்தோப்புல இருந்து தர்காவுக்கு போகிற ஸ்டெப்ஸ், படிக்கட்டுகள், இது மட்டுமே அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மற்ற இடம் பூராவுமே கோயிலுக்கு தான் சொந்தம். இது சொந்தங்கிறது விளம்புகை செஞ்சாங்க, டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. 1920 ஹைகோர்ட் ரிவர்ஸ் பண்ணாங்க. பிரிவி கவுன்சில் ட்ரையல் கோர்ட்ல கொடுத்ததை ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. இந்த டிக்ளரேஷன் மட்டும் கொடுக்கல, ஒரு உறுத்துக்கட்டளை, டிக்ரி ஃபார் இன்ஜங்ஷன் கொடுத்துருந்தாங்க. அகெயின்ஸ்ட் எனிபடி, அகெயின்ஸ்ட் தி தர்கா ஆர் எனிபடி கிளைமிங் அண்டர் தம், எனி அதர் பர்சன், நோபடி கேன் இன்டர்ஃபியர். தேவஸ்தானத்தோட உரிமையோட பண்ணவே முடியாது. இந்த 1931 வந்ததுக்கு அப்புறமே நம்ம எங்க வேணாலும் விளக்கு ஏற்றலாம். விளக்கு தூண்ட்டை தான் ஏற்றணும்னு கிடையாது. ஆனால் நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. இந்த 1920 கேஸுக்கு முன்னாடியே 19th செஞ்சுரியிலையும் early 20th செஞ்சுரியிலையும் இது ஏற்றுறதுக்கு அப்பப்ப ஒரு காலகட்டத்திலே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது சக்சீட் ஆகல. இட் எண்டட் இன் வெயின். சரி. ஆனால் 1920க்கு அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கக்கூடாது. 20ல ஜெயிச்சிட்டாங்க. அப்பீல் ஹைகோர்ட் அதை செட்டிசைட் பண்ணிட்டாங்க. பிரிவி கவுன்சில் 31க்கு அப்புறம் பிரச்சனையே இருந்திருக்க கூடாது. அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா 1920 தீர்ப்புலேயே அந்த ஜட்ஜு சொல்றார், அந்த ட்ரையல் ஜட்ஜ் சொல்றார், அப்ப இருந்த இந்துக்களோட ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு. ஸோ அதனால அவங்களால வந்து மலை உச்சியில தான் ஏற்ற முடியல. 1931க்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிரச்சனையே இருந்திருக்கக்கூடாது சார். ஆனால் அதுக்கப்புறமும் தேர் ஹவ் பீன் செவரல், நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன் இருந்திருக்கு. 1950ஸ்ல இருந்திருக்கு. பட் அதில் நம்ம கிரிட்டிக்கலானது பார்ப்போம். 1931க்கு அப்புறம் சொல்லும்படியாக ஒரே ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, 1994ல் அப்போ இருந்த ஜஸ்டிஸ் கனகராஜன் இருந்தாங்க.
அந்த ஜட்ஜு கிட்ட வந்து ஒரு 2 இந்து குரூப்ஸே வந்து ஃபைட் பண்றாங்க பெக்யூலியர்லி. ம். ஒரு நெகட்டிவ் ரிலீஃப் கேட்குறாங்க அந்த ரிட்ல. அதாவது ஒருத்தர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இந்த இந்து முன்னணி, அது அந்த ராமகோபாலன் அந்த இஷ்யூலாம் வரும்போது, அந்த தீர்ப்பில் அந்த நீதியரசர் ரொம்ப தெளிவாக வந்து சொல்றாரு. அவர் வந்து அப்படியே கேப்சர் பண்றாரு. அந்த ட்ரையல் கோர்ட்டில் கொடுத்த விஷயத்தை எல்லாத்தையும் கேப்சர் பண்றாரு. ப்ரிவி கவுன்சில் வரைக்கும் அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு அல்டிமேட்டாக என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, இந்த 3 வருஷம் எங்கேயோ ஏற்றிட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் இதுக்கப்புறம் தட் இஸ் 1996ல தீர்ப்பு கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அவங்க எங்கே வேணா மலையில் ஏற்றலாம், தர்காலேருந்து 15 மீட்டர் தாண்டி எங்க வேணாலும் ஏற்றலாம். சரி, நான் டெய்லி போய் நான் யார்கிட்டயோ கேட்டுக்கிட்டு இருந்தா அது என்னோட இடமே இல்லை. என்னோட ஓனர்ஷிப் ஆஃப் தி ஹில், என்னோட ரைட் டு லைட் அ தீபம் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். அது பிரிக்கவே முடியாது. நீங்க நாளைக்கு நான் இந்த இடத்துல தான் விளக்கு ஏற்றணும்னு சொன்னீங்க, இந்த இடத்துல ஏற்றக்கூடாது சொன்னீங்கன்னா, எனக்கு அந்த சிவில் கோர்ட் ஒரு காம்பிடன்ட் சிவில் கோர்ட் கொடுத்த டிகிரியே நலிஃபை ஆயிடும். ஸோ இப்போ டெக்னிக்கலி இன்னைக்கு கோவில் நினைச்சதுன்னா மலை முழுக்க இந்த ஒரு அவுட்லைனை விட்டுட்டு எங்க வேணா ஏற்றலாம். நீதியரசர் கனகராஜ் உத்தரவுப்படி இது 1994 94 ஆகி 96ல வந்து இது தீர்ப்பாரு. இதுக்கு பிறகு திருப்பி 2014ல 2 முறை இந்த மாதிரி ஒரு சிமிலர் கேசஸ் வருது. பட் இந்த பாயிண்ட்ல இல்ல. ஜஸ்டிஸ் வேணுகோபால் இருக்கார், நீதியரசர் வேணுகோபால். அதுக்கப்புறம் அவரே அதே நீதியரசரே 2 தீர்ப்பு கொடுக்குறாரு. 2லுமே அவர் வந்து ரொம்ப நான் கான்ட்ரவர்ஷியலா இதெல்லாம் வந்து நீங்க போய் பார்த்துக்கோங்க, நான் எதுவும் ஏற்கனவே சொல்லியாச்சு, நான் ஒன்றும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுங்கிறார். அவரோட ஒரு தீர்ப்பு வந்து ஒரு பர்டிகுலர் பெஞ்ச் கிட்ட போது, இன்னொரு தீர்ப்பு இன்னொரு பெஞ்ச்ல வேற வேற நாள்ல அப்பீல் போட்டிருப்பாங்க. அதனால வேற வேற டைம்ஸ்ல டிசைட் ஆகுது. 2மே 2017ல டிசைட் ஆகுது. அதுல வந்து ஒரு பெஞ்ச் பை ஜஸ்டிஸ் M.M. சுந்தரேஷ், நோ ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், அண்ட் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் இருக்காங்க. இன்னொரு பெஞ்ச் ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் அண்ட் ஜஸ்டிஸ் பவானி சுப்பராயன். அதில் ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் வந்து சொல்றாரு, அதாவது எந்த விதமான கம்யூனல் டென்ஷன் இல்லாம இதை இது பண்ணுங்க. எந்த விதத்திலையும் இந்த 2 பெஞ்சுமே 1920 சிவில் கோர்ட் தீர்ப்பையோ 1996 கனகராஜ் தீர்ப்பையோ டைல்யூட் பண்ணல. சரி, அதை நீர்த்து போக விடல. ஸோ அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. திருப்பியும் ஒரு பிரச்சனை இப்போ 2023ல வருது. இங்க வந்து இந்த ஸ்லாட்டரிங் பத்தி வருது. இது எல்லாருக்குமே இப்ப அநேகமா தெரியும். இது ஏற்கனவே ஜஸ்டிஸ் நிஷா பானு, ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்பிளிட் வெர்டிக்ட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3வது நீதிபதி திரு விஜயகுமார் அவர்களை போச்சு. அவர் வந்து ஸ்ரீமதி நீதியரசர் சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுலேயே குறிப்பிட்டு நீதியரசர் விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கீழே அதாவது இவங்க வந்து இந்த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம இஸ்லாமியர்கள் வந்து தேவஸ்தானம் எந்த ஸ்டெப்ஸ்னா, நீங்க வந்து இந்த நெல்லித்தோப்புல இருந்து ஒரு சைடு தர்காக்கு போகுது, ஒரு சைடு இந்த தீபத்தூணுக்கு போகுது. நீங்க அந்த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு தீர்ப்புல கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா திரு விஜயகுமார் அவர்கள் இந்த ஃபுல் பெஞ்ச் வெர்டிக்ட், அதாவது ஸ்பிளிட் வெர்டிக்ட், அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க கீழ இருந்து அதாவது கிட்டத்தட்ட 450 அடியில தான் நெல்லித்தோப்பே இருக்கு. இந்த மலையோட உயரம் 1050 அடி. ஸோ பாதி டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்றது தேவஸ்தானத்தோட படின்னு சொல்லிருக்கேன். இதை நாங்க ஆர்குமெண்ட்ல ரேஸ் பண்ணோம். நீங்க ஒரு 4 படி எங்களை யூஸ் பண்ண விட மாட்டீங்க, அந்த ஸ்பிளிட் ஆகி. ஆனா நீங்க அவ்வளவு தூரம் போறதுக்கான அத்தனை இடத்தையும் அலோவ் பண்றது வந்து தேவஸ்தானம். இது தினமுமே நடக்குது சார். இது வந்து நிறைய as we all know நிறைய இதுல பாலிடிக்ஸ் இன்வால்வ்டு. 2 மதத்தினருக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது நிறைய அது வந்து இப்போ அவ்வளோ தூரத்துக்கு இந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து we request the political parties will not stoop to that level அப்படின்னு ஒரு phrase யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம நேரா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த சூழல் கொஞ்சம் தேவை. ஸோ நான் எங்கே வந்தேன்னு இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு சார். ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் போட்டார், 2 நாளில் ஏற்றணுன்னார். கார்த்திகை வந்துருச்சு, ஏற்றலை. வாலண்டரியாக அவங்க வந்து வயலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கண்டெம்ட் இஷ்யூ பண்ணார். அதுக்கு மேலே ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் பெஞ்சில் அப்பீல் போனாங்க. அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்ச் சொல்லிட்டாங்க, நாங்கள் மெயின் கேஸே எடுத்து நடத்துகிறோன்ட்டாங்க. அந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு கால் வந்தது திரு அருண் சுவாமிநாதன்ட்ட இருந்து. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன்டு தி பிக்சர் ஃபார் ராம ரவிக்குமார், ஹூ இஸ் த லீட் பெட்டிஷனர். வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஆஃப்டர் இந்த ராம ரவிக்குமார் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தெரியும்ல, நிறைய மஷ்ரூமிங் ஆஃப் இது ரிட் பெட்டிஷன்ஸ், அதர்ஸ் ஆல்சோ ஜாயின் த பேண்ட் வேகன். ஓகே. ஸோ தி ரியல் பர்சன் பிஹைண்ட் திஸ் வாஸ் ராம ரவிக்குமார்.
அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கிறாங்க கடைசியில ஒரு இன்னைக்கு நாள்ல. வெர்டிக்ட்லயுமே ராம ரவிக்குமார் பேர் மட்டும்தான் அவர் அந்த இதுல இருக்கு. இஸ் தி மெயின் பிவட்டல் பாயிண்ட், சரி. மெயின் பெட்டிஷனர். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிட் அப்பீல் வந்தபோது தான் வி ஆல் ரைட் கேம் இன்டு தி பிக்சர். அண்ட் இந்த 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 விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் நடந்தது சார் ஃபுல்லாக. ஏன்னா அதர் சைடு வந்து இட் இஸ் தி அப்பலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது இன்னொரு இன்டர்வியூலேயும் சொல்லியிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், தேவஸ்தானம், கமிஷனர் ஹெச்ஆர்என்சி, ஜாயின்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி, தர்கா, வக்ஃப் போர்டு, தென் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், இவங்க எல்லாரும் ஒரு அப்பாவி இந்து டிவோட்டிக்கு அகேன்ஸ்டா டீம் அப் ஆயிட்டாங்க. சோ இவங்க வந்து 5 தரப்பும் 5 டிஃபரண்ட் 7 தரப்பும் 10 வக்கீல் சார். அப்பா 7 தரப்பு 10 வக்கீல் 3 நாள். அப்புறம் இங்க அட்வொகேட் ஜெனரலே வந்து நேரா அப்பியர் ஆறாரு. அட்வொகேட் ஜெனரலே வரார். கோயில் வக்கீல் வந்து சொல்றார் விளக்கு ஏத்தாதேங்க. நான் வாதம் ஆரம்பிக்கும் போதே கேட்டேன், கோயில்ல வந்து பாலதீபம் ஏத்துவாங்க கார்த்திகை அன்னைக்கு, அதுக்கப்புறம் வெளியில சொக்கப்பானை கொளுத்துவாங்க, மலை உச்சியில போயிட்டு கார்த்திகை தீபம் ஏத்துவாங்க. விளக்கு ஏத்துறது இந்துஸ்க்கு வந்து ஒரு எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் சார். இவ்வளவுதான், வெரி வெரி சிம்பிள். விளக்கு ஏத்துறது எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் இல்லைன்னு யாரா சொல்லுங்க. எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை த கான்ஸ்டிடியூஷன். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போய் மக்கள் எல்லாம் குழப்ப வேண்டாம். இந்த ஆர்டிகல் 25 பாருங்க, 26 இட் இஸ் ஃபார் தி அட்வொகேட்ஸ். ஸோ ஒரு விளக்கேற்றுறதுக்கு தான் சார் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதுவும் அந்த மலை வந்து அவ்வளோ பெருசு. கிட்டத்தட்ட வந்து இப்போ ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் ஏற்ற சொன்ன இடம் வந்து 63 மீட்டர் இந்த தீபத்தூண் அப்படிங்கிறது. இது தீபத்தூணே இல்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட். அதுதான் கேட்க வந்து தீபத்தூணே இல்லைங்கிற ஆர்குமெண்ட் வந்து இது வந்து சர்வே ஸ்டோன், இது கிரனைட் ஸ்டோன் அப்படின்னு பல விதமா வந்து சமணர்கள் தூண். ஆக்சுவலா வந்து என்னன்னா, இவங்க வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. இந்துயிசம் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அண்ட் இன் மை ரிசர்ச் is older to Jainism and Buddhism and they won't dispute. The vested interest may dispute. ரெண்டாவது சமணர்கள்லாம் வந்து மேக்ஸிமம் குகையில் உட்காந்து வந்து ஜபம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட மெயின் ஃபார்ம் ஆஃப் இது. எஸ்பெஷலி இந்த சவுத்தில். இப்போ அங்கே வேணா அந்த சைடில் வந்து ராஜஸ்தான், குஜராத் சைடில் தே கூட புட் அப் சர்டன் திங்ஸ். பட் இங்கே வந்து ஷைவைசம் இஸ் மச் ஏன்ஷியன்ட் டு Jainism and Buddhism. So இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சோம்னா, what we said, government holds all the records. If it is a survey stone, இல்ல சமணர் காலத்து கல்லு, இல்ல கிரனைட் கல்லு, சர்வே ஸ்டோன், எவிடன்ஸ் கொடுங்க. நீங்க தானே வச்சிருக்கீங்க, கோயிலே நீங்க தான். நான் எந்த எவிடன்ஸ் இருக்க முடியும்? ஐ எம் ஜஸ்ட் a devotee. நீங்க கோயில் நீங்க வச்சுட்டு நீங்க எதுவுமே தரமாட்டீங்க, கவர்மெண்ட் நீங்க தரமாட்டீங்க, சர்வே அண்ட் ரெக்கார்ட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஒண்ணு கூட நாட் a scrap of paper சார். on the contrary, நாங்க ஒரு 20 போட்டோ கொடுத்தோம். took lot of efforts. திருத்தணி, பழனி, சுவாமிமலை, அதுக்கப்புறம் மற்ற மலை கோயில் எல்லாம் ஒரு 20 இதே மாதிரி சிமிலர் தீபத்தூண் இருக்க போட்டோஸ்லாம் கொடுத்தோம் ஜட்ஜு கிட்ட. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து ட்ரோன் வச்சு ஷூட் பண்ணோம். நாங்கள் வந்து we took the risk. ட்ரோன் வச்சு மலையை கேமரா எடுத்தோம், வீடியோ கொடுத்தோம் சார். நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் பென்ட்ரைவ்ல கொடுத்தோம். ஓகே, ஃபோட்டோஸ் நாங்கள் கொடுத்தது இன்னைக்கு ஜட்மெண்ட்ல வந்து வந்திருக்கு. இட் இஸ் annexure 1 and 2 are the photos we gave to show the distance. We even requested நாங்கள் டிவிஷன் பெஞ்சே ரிக்வெஸ்ட் பண்ணோம், நீங்கள் வேணாலும் நீங்களே இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இல்லை கமிஷனர் வைங்க, நாங்கள் சொல்றது பொய்யா உண்மையான்னு பாருங்கன்னு. ரெண்டாவது, இந்த தீபத்தூண் அந்த சின்ன ஓட்டையில இருக்கு, இதுல ஏற்கனவே விளக்கு அணைஞ்சிரும் சொல்றாங்க. கிடையாது, மேல இருந்து பார்த்தா ரொம்ப தெளிவா தெரியும். அது வந்து அது ஒரு இடம் சார். தீபத்தூண் வந்து இந்த இடம் விளக்கு ஏத்துற இடம், பக்கத்திலே ஏத்துவாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வருதுக்கா, இது ஒரு உச்சி சார், உச்சியில தான் ஏத்தணும். உச்சியில நீங்க தர்கா கொண்டு போய் வச்சுட்டேங்க, ரெண்டாவது உச்சியில ஏத்துறோம் சார். எனக்கு தெரிஞ்சு 9 இது இருக்குன்னு சொல்றாங்க. இங்க 9 குன்றுகள் இருக்குங்கிறாங்க திருப்பரங்குன்றம்ல. வேற வேற லெவல்ஸ்ல இருக்கும். பட் இது அட்மிட்டட்லி இந்த குன்று வந்து 2வது ஹைட்ல இருக்கக்கூடிய குன்று. ஸோ இவங்கனால எப்போ வந்து இது வந்து கண்டிப்பா ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி when they lost this the topmost point, இத இங்க வந்து அங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த தூண் இருந்தா இந்த தூண் கிட்ட தான் ஏத்துவாங்க. அந்த தூண் மேல சின்ன விளக்கு ஏத்துனா அந்த காத்து அடிக்கிறதுல போயிடும். அப்புறம் சொல்றாங்க அரசு தரப்புல, இந்த தூண் ஏத்தி இருந்தால் இதுல வந்து எவிடன்ஸ்லாம் இருக்கும்னு.
ஏங்க ஒரு 400 வருஷமோ ஏத்துலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன எவிடன்ஸ் இருக்கும்? மழையில, மழை, வெயில்லையும். வெயில்லையும் ஆ, காத்து அடிக்கும் சார் அவ்வளோ. அதுல எப்படி வந்து எவிடன்ஸ் இருக்கும்? 2வது வந்து அதோட அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. தீபம்னா என்னன்னே புரிஞ்சுக்கல. தீபத்துக்கும் தியாக்கும் ரொம்ப குழப்பம் ம், அவங்களுக்கு. இன்னொரு ஒரு ஃபோட்டோ குடுத்தோம் சார். அது வந்து கடைசி நாள் அதான் காட்ஸ் கிரேஸ் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து WhatsAppல அனுப்பிச்சாரு. ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நெறைய நம்ம அந்த குத்து விளக்கு மாரி வந்து தர்காக்குள்ள ஏத்துறாங்க. ஆ, சோ ஆ. முருகன் வந்து அவருக்கு வேண்டியத தர்காக்குள்ளேயே ஏத்திக்கிட்டாரு. சோ அந்த மலை உச்சியில விளக்கு எரியுது. ஆ, தர்காக்குள்ள இருக்கக்கூடிய போட்டோ நாங்க நீதியரசர் கிட்ட சப்மிட் பண்ணோம் சார். ம், அதுல வந்து நிறைய குத்து விளக்கா வச்சு ஏத்திட்டு இருக்கு. சோ அல்டிமேட்லி வந்து கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி தான். ம். ஸ்ரீ கந்தான்னு சொன்ன மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கும். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ, சோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்தோம். சோ சரி. அந்த பீக்ல வந்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே. பீக்ல விளக்கு எரிஞ்சுட்டு முருகன் நோஸ் அவுட் அச்சீவ் இட். நாங்களே ரிசல்ட்லாம் கேட்டாங்க சார். நான் வெளியில வந்தோன்னு சொன்னேன், ஈ வில் டேக் கேர். இது நம்ம இட்ஸ் நாட் ஃபார் மீ. ஐ டோன்ட் இது. இட் இஸ் ஃபார் தி சொசைட்டி. இல்ல இதுல எக்ஸ்ட்ரீமா போய் வக்ஃப் தரப்புல இருந்து இந்த தூணே வந்து தர்காவுக்கு சொந்தம் அது அப்படின்னு வந்து சொன்னாங்க வந்து சார். அது கிளியரா வந்து இப்ப டிவிஷன் பெஞ்ச்ல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஆஃப்டர் தாட். தே ஹவ் நாட் ஒரு மிஸ்chievous-ங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. மிஸ்chievous சொல்லிட்டு Bench. தே ஹவ் நாட் டேக்கன் இட் இன் தி இது. ம், தே ஹவ் கண்டெம்ட் தட் ஆக்ட் டியூரிங் ஆர்குமெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்டா நியூ ஸ்டாண்ட். அதாவது என்னென்னமோ ஸ்டாண்ட் எடுத்தாங்க சார். அதாவது இவர் இப்படிலாம் எழுதுவார் நீதியரசர் தெரிஞ்சா நாங்க அதெல்லாம் ஆர்கியூ பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நீதியரசருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கு சார். அதாவது ஏர் பண்ணிட்டு நம்ம அட்வொகேட்ஸோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீதியரசர்னா அவரை தாண்டி யோசிக்கலாம். ம், அதே தான் நான் வந்து இந்த டிவிஷன் பெஞ்சுக்கிட்டே சொன்னேன். நீங்க நாளைக்கு வந்து நாங்க பேசாத நீங்க எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு எங்களை விட திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. இருக்கலாம், நிறைய நீதியரசர்களுக்கு இருக்கலாம். அது எழுத நம்ம வந்து இன்னைக்கே நீ என்னெல்லாம் யோசிச்சோ அதெல்லாம் சொல்லு நம்ம சொல்ல முடியாது ம், சார். ம். தேர் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். அவங்கள போயிட்டு என்னென்னமோ ஆர்குமெண்ட் சார். அதாவது ஒரு ஒரு ஜட்ஜை வந்து இவ்வளவுதான் சொல்லணும் இல்லை. நான் வந்து as a senior advocate I should not say, but it was all very painful. அங்கே கோர்ட்ல நடந்த விஷயம்லாம் வந்து ஒரு பர்சனல் அட்டாக் ஆக்சுவலி. ம். வந்து தி என்டையர் சிஸ்டம் ஷுட் கம் டுகெதர் அண்ட் டிஃபெண்ட். நாளைக்கு இதுக்குன்னு நம்ம எகைன் டீடைல் வேண்டாம். டெல்லியிலேருந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு இந்த முன்னாடி ஜட்மெண்ட் கொடுத்திருந்த நீதிபதியை நேரடியா தரக்குறைவா தாக்குறாரு அங்க உள்ள. வெரி அன்பெக்கமிங், வெரி அன்பெக்கமிங். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. இட் வாஸ் வெரி இம்ப்ராப்பர் ஆன் இட்ஸ் பார்ட் டு ஹேவ் செட் வாட் எவர் திங்ஸ் ஹி செட் சார். சோ அதை விட்டுருவோம். அது நம்ம போவே வேண்டாம். நாட் கோ இன்டு தி ஒரு இன்னொன்னு வந்து அட்வொகேட் ஜெனரல் ஒரு இடத்துல செக்ஷன் 63 ஆஃப் தி HRNC ஆக்ட் படி எதுக்கு இதெல்லாம் நீங்க கோர்ட்டு கொண்டு வரீங்க? எங்கள்கிட்ட நாங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ரொம்ப கிளியரா வந்து 63E அதான் சார் HRNC கிளியரா பொருந்தாது. இஃப் தேர் இஸ் எனி சார் அது என்ன சொல்லுது அந்த ஆக்ட்? அது 63E ஒன்னு சொல்ல சார். இஃப் தேர் இஸ் எனி டிஸ்பியூட் ஓவர் கஸ்டம் ரிகார்டிங் எனி பெர்க்விசிட்ஸ் ஆர் எமோலிமெண்ட்ஸ் ஆர் எனி அதர் பெனிஃபிட், நம்ம வந்து அங்க போய் அவங்க அப்ரோச் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம HRNC அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணணும். அது என்னன்னா இப்போ யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பரிவட்டம் கட்டுறது இல்ல ஒரு முறை, சோ இந்த மாதிரி முறைக்காரர் இல்ல கட்டளை இல்ல இந்த பூஜாரி உரிமை, இந்த மாதிரி திங்ஸ் இருந்தா போகலாம். இந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க, எங்கள்கிட்ட வாங்க, நாங்க அந்த டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ணி தரோம். டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் நீங்க அப்பீல் போய்க்கோங்க அப்படிங்கறாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ இதுல இது வந்து ஜட்ஜ்மெண்ட்ல அத பத்தி பேசியிருக்கேன். அப்ளை ஆகாதுன்னு தான் என்னோட ஆர்குமெண்ட். இது வந்து நாங்க தனிப்பட்ட முறையில ராம ரவிக்குமாருக்கு எந்த விதமான கஷ்டமும் அவர் கேட்கல. எனக்கு இந்த உரிமையை கொடுன்னு கேட்கல. கரெக்ட். கோயில் போய் ஏத்தி அது கூட இவர் வந்து நான் ஏத்தணும்னு கூட கேட்கல, நீங்க ஏத்துங்கன்னு தான் சொல்றாரு. அதனால 63 வராதுன்னு சொன்னோம். நீதியரசர்களும் ஒரு ஆங்கிள் அதை ஒத்துக்கிட்டாங்க. என்ன இதுல வந்து சர்ப்ரைசிங்லி என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து ரிட் மெயின்டெனபிள் சார், ரிட் மெயின்டெனபிள்னு ஆர்கியூ பண்ணாங்க ஃபர்ஸ்ட். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 6 ரிட் பெட்டிஷன் போட்டு மெயின்டைன் ஆயிருக்கு. இதே மாதிரி டிவோட்டிஸ் போடலாம், செக்ஷன் 615 கீழ் போடலாம்னு சொல்லி மெயின்டைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டு போடலாம் சொல்லி ஒரு முன் தீர்ப்பு கொடுத்தோம். இதே மலை சம்பந்தமா 6 பேர் போட்டிருக்காங்க. அந்த ரிட்லாம் என்டர்டெயின் ஆயிருச்சு. ஜஸ்டிஸ் கனகராஜ் ஆர்டர் இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் வேணுகோபால் ஆர்டர் எல்லாமே சிங்கிள் ரிட்டு தான் மெயின்டைன் ஆயிருக்கு. அதை தவிர ஒரு பிரசிடென்ட்டும் கொடுத்தோம். அது ஒரு யூட்டர்ன் எடுத்த மாதிரி ஏஜி வந்து ரிப்ளைல வந்து சொல்லிட்டாரு, ஐ கன்சிடர் ஆன் தி மெயின்டெனபிலிட்டி அப்படின்ட்டார். ஜட்ஜஸும் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மெயின்டெனபிலிட்டி போயிடுச்சுனாவே அவங்களுக்கு வந்து இன்னொரு வாதம் வச்சாங்க. இவங்களுக்கு எப்படி வந்து நீதியரசர் சுவாமிநாதன் இது வந்து தூண் தான் அப்படின்னு, ஏன்னா வந்து ரெப்ரசன்டேஷன்ல வந்து மலை உச்சியில் போட்டிருக்கு, இது தூண் தான் எப்படி அவரா யோசிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இவங்க ரிட் பெட்டிஷன் போடும்போது எப்படி மாத்துறாங்கன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராம ரவிக்குமார்
ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஈஓ வந்து அந்த தூணை வந்து கவர் பண்றாங்க சார் ஃபுல்லா. இவர் போட்டோ எடுத்துட்டோம். ஸோ போட்டோ எடுத்ததுனால நம்ம ரிட்டு போடும்போது அவங்களுக்கு தெரியும், ஈஓக்கு தெரியும் எந்த இடம்னு. அதனாலதான் அதை சுத்தி வந்து மறைச்சிட்டாங்க. அதனால ரிட்டு பிரேயர் இப்படி போட்டோம். ஜட்ஜா ஒன்னும் வானத்துல இருந்து எதுவும் எடுக்கல. வானத்துல இருந்து எடுக்கல. ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர் நம்ம வந்து நடந்த மிஸ்டேக்கை நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். அதுல இருந்து அவர் வந்து தீபத்தூண்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. கோயிலுக்கும் தெரியும், ராம ரவிக்குமாருக்கும் தெரியும் எந்த இடத்துக்காக சண்டை போடுறோம்னு. சார் மலை உச்சியில விளக்கேற்ற கூடாதுங்கிறது என்ன சார் ஒரு வெரி வெரி அன்பார்ச்சுனேட் திங். ஸோ இதுல இந்த ஜட்ஜ்மெண்ட்ல 2 இடத்துல, ஒரு இடத்துல வந்து லாண்ட் ஆர்டர் உடைஞ்சு போயிடும், கம்யூனிட்டிக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்லாம் வந்து சொன்னதை வந்து ரொம்ப கடுமையா சாடி இருக்காங்க. கடுமையா அது அதை நீங்க அது கேஸ் டிஸ்கஷன்ல வந்தது. அல்டிமேட்டா ஜட்ஜஸ் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவே இப்போதைக்கு எங்களுக்கு அதாவது ராம ரவிக்குமார் தரப்புல திருப்தியான எனக்கு தெரியல. தேர் கேன் பி 2 வியூஸ். இதை வந்து தேவஸ்தானம் தான் ஏற்றணும், ஏஎஸ்ஐ பர்மிஷன் வாங்கணும் அந்த ஏற்றும் போது. அப்புறம் எவ்வளோ பேர் போகலான்னு அப்பதான் முடிவு பண்ணணும். ஏஎஸ்ஐ கேட்டுட்டு பப்ளிக்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். இதுக்கு போலீஸும் கலெக்டரும் they should give police will give security and the collector should oversee the whole thing அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயமே வந்து என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன்ல இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங் த ரைட் ஆஃப் தி டெம்பிள். ஆஸ் அ லாயர் இஃப் யூ சே பிகாஸ் தேர் இஸ் ஒரு சிவில் கோர்ட்டோட தீர்ப்பு இருக்கு சார். இந்த மலை உங்களுக்கு சொந்தம், இந்த இடத்தை தவிர இன்ஜெக்ஷன் வந்து எல்லாருக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க உறுத்துக்கட்டளை. ஆனா இன்னைக்கு வந்து அதை லிமிட்டடா தான் என்ஜாய் பண்ண முடியுது. நான் வந்து அட்லீஸ்ட் இவ்வளவு தூரமா அதுல வந்து இந்த விஷயம் வரும்போது தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அது அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. இது கவர்மெண்டே பிரச்சனை பண்ணாமல் இருந்தா சரி, அவங்க பண்ண மாட்டாங்க, நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற தோரணையில எழுதியிருக்காங்க சார். வி ரிக்வெஸ்ட் தே வோன்ட் ஸ்டூப் டு தட் லெவல் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு ஸ்டூப் டு தட் லெவல்னு சொல்லும் பொழுது ஒரு அதுலதான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்காங்க, இன்டர்லோப்பர்ஸ், ஃபென்ஸ் சிட்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய வெளியாட்கள்லாம் வராங்க. அதனால இந்த மேட்டர்ல செட்டில் ஆகாது, இது கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓவராலா பார்த்தீங்கன்னா 1920 சிவில் கோர்ட் தீர்ப்பு, 1994 ஜஸ்டிஸ் கனகராஜ் தீர்ப்பு, 2014-17 நீதிபதிகள் இதை பத்தி சரியா டிசைட் பண்ணல, அவங்க டீப்பா போகல. ஸோ அதனால வந்து இது முன் தீர்ப்பு தடையெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டாரு ஜட்ஜ். வந்து இந்த தீபத்தூர்ல ஏத்தலாமா கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி டிசைட் ஆகல. ஒரு இஷ்யூ ஃபைனலா டிசைட் ஆயிருந்தா தான் இவங்க இந்த மாதிரி ரைஸ் பண்ண முடியும் அப்ஜெக்ஷன்ஸ். கவர்மெண்ட் தரப்புல வந்து இந்த ரிட்டு மெயின்டைன் ஆகாது, சப்சிக்வெண்டா மெயின்டைன் ஆகும்ட்டாரு. முன்தடை தீர்ப்பால் பாதிக்கப்பட்டதுன்னு அட்வொகேட் ஜெனரல் சொன்னார். அதுக்கும் வந்து நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, நீதரசர்கள் சொல்லிட்டாங்க முன்தடை தீர்ப்பு வராது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த இஷ்யூ டிசைட் பண்ணல. சரி, தீபத்தூண் இருக்கா இல்லையா, அதை ஏத்தலாமா. ஸோ இது வரைக்கும் ஒரு கன்க்ளூஷன் இதுதான் சார் இன்னைக்கு வந்து. பட் இவ்வளவுக்கு பிறகும் நான் ஐ டேக் யுவர் பாயிண்ட். ஒன்று வந்து ஹிந்து டிவோட்டிஸ் ஃபுல்லா இதை என்ஜாய் பண்ண முடியாத ஒரு நிலை தான் இருக்கு இந்த பாயிண்ட்ல. பட் அட்லீஸ்ட் அந்த இடத்துல தீபம் ஏற்றணுங்கிறது வந்து உறுதியா இருக்கு. நமக்கு இனிமே அடுத்த கார்த்திகை இன்னும் 11 மாசம் கழிச்சு தான் வரப்போகுது. கண்டிப்பா உடனே அப்பீல் போடுவாங்க சார். அதுதான் உங்கள்ட்ட கேட்கறதா உடனே. ஏன்னா வந்து கண்டெம்ட் வந்து வரும் சார், ஜஸ்டிஸ் சுவாமிநாதன்ட்டையும் வரும், இல்லாட்டி டிவிஷன் பெஞ்ச்லயும் மூவ் பண்ணலாம். ஐ திங்க் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் 9th வருது. ஸோ அடுத்த வினாடி சுப்ரீம் கோர்ட்டை தான் நாங்கள் சந்திப்போம். அடுத்த வினாடி நாங்கள் ரெடியா இருக்கணும் சார். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ வக்கீல் வைக்கிறாங்க, அவ்வளோ நடத்துறாங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல உடனே வந்து நம்ம கோவிலோட காசையே எடுத்துதான் இவங்க அத்தனையுமே பண்றாங்க. as advocate நான் அந்த இதுல I don't want to come. இல்ல, பட் I know from a devotee's point of view, எங்கேயோ ஒரு இடத்துல நீ let the government spend its money. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு வர காசு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் 50 பைசா, 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 10,000 ரூபா இப்படி கொண்டாந்து அவங்க கஷ்டத்தை இது பண்றதுக்காக சுவாமிக்கு வந்து சேர்க்கிறாங்க, பாவத்தை கழிக்கிறதுக்காக போடுறாங்க. அது வந்து கோவிலோடைய நன்மைக்கோ அந்த மாதிரி எல்லாம் நடந்தா ரொம்ப மதத்துடைய வளர்ச்சிக்கோ போகல சார். இந்து மதத்துடைய லெஜிட்டிமேட் ரெக்குவயர்மெண்ட் தடுக்கிறதுக்கு போகுதேங்கிற அந்த ஒரு வருத்தம் தான். ஒரு வேதம் இது பண்றதுக்கு, ஒரு பசு இது நடத்துறதுக்கு, பசுமணம் நடத்துறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போகணும். கோயில சார் எவ்வளோ கோயில் மோசமான நிலைமையில இருக்கு சார். அதாவது நான் ஆக்சுவலாக வந்து நான் நேற்று தான் ஒரு ஃப்ரெண்டோட
நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோயில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு டெவலப் பண்ணா இந்த டூரிசம் வேர்ல்ட்லயே தமிழ்நாடு மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு சார். ஒண்ணுமே இல்லாத ஒரு சில வெளிநாட்டுலாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்த வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பயங்கரமா இது பண்றாங்க. நம்ம ஊர்ல வரக்கூடிய கோயில் சொத்தெல்லாம் ப்ராப்பரா கோயில்ல இது பண்ணி அந்த கோயில் பேஸ்டு டூரிசம், அதாவது கர்ப்பகிரக அதாவது கோயிலுக்குள்ள மட்டும் விடாம வெளியில வரைக்கும் காமிச்சாவே நம்ம ஊர் எங்கேயோ வந்து ஃப்ளரிஷ் ஆகுங்கிறது தெரியல. ச- நிறைய இதுல வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். இதை டெவலப் பண்ணக்கூடாது. எவ்வளவோ சிவன் கோயில்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெருமாள் கோயில்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலையில தான் இருக்கு. பட்டாச்சாரியார் இல்லாம புறக்கணிக்கப்பட்டு ஆமா, ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அங்கெல்லாம் இந்த பணம் யூஸ் பண்ணணும். கரெக்ட். வக்கீலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அங்கெல்லாம் இந்த பணம் போகணும் சார். அதான் என்னோட இறுதியான கேள்வி வந்து, ஒரு பக்கம் பக்தர்கள் கஷ்டப்பட்டு, அண்ட் ஐ எம் அஸ்யூமிங் தட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண பெரும்பாலான, நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியலைன்னாலும், அந்த பக்தர்கள் தரப்புக்காக ராம ரவிக்குமார் போன்றவர்கள் தரப்புக்காக வாதாடுறவங்கலாம் பைசாவே இல்லாம அவர்களுடைய காசை செலவு பண்ணி கூட வாதாடக்கூடிய நிலையில, இந்த பக்கம் அரசுடைய காசு இன்னும் இன்னும் இப்ப அடுத்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னா எகைன் இதுக்கு ஒரு மொபிலைஸ் பண்ணணும். சார் நான் ஏற்கனவே வேற சில வழக்குகள் போயிட்டு இருக்கேன். சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் வழக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோயில் காசு எடுத்து கல்யாண மண்டபம்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எல்லா வழக்குலையுமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே சுப்ரீம் கோர்ட்டில் அந்த க்ரீம் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அந்த லாயர்ஸ் தான் சார் என்கேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஏதோ பாவமாக போய் இங்கே போய் நிற்போம். ஆமாம் ஆமாம். அதனால வந்து இது அது அது ரொம்ப ஒரு அன்ஃபேரான ஒரு சுச்சுவேஷனா ஒரு பார்க்குற எனக்கு தோணுது. நான் வந்து சொன்னா இவன் ஃபீஸ் வரல, இன்னொரு லாயர் மேல பொறாமையில அப்படிலாம் கிடையாது. I don't want to comment. அது இல்ல, பட் I am looking at it now. Yes, if they spend from the coffers of the temple, அதுதான் it is not fair. That I can say as a normal citizen, I can say. As a lawyer, I don't want to comment. As a citizen, I can say if they're going to use this undial collections for that purpose, it is not proper. But I'm not sure. Unfortunately, I'm not sure and I don't have the facts to. இல்ல, அதாவது தேவஸ்தானத்தோடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய லாயர்ஸ்க்கு அவங்க அங்க இருந்தா ஃபீஸ் தராங்க. மேபி இந்த கலெக்டரோட ரெப்ரசன்டேட்டிவாவோ லாண்ட் ஆர்டர் அதுக்கு இங்க இருந்து போகுது. அதுக்கு வந்து somebody should apply under the RTA Act and find out. So நம்ம வந்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதை வந்து நம்ம என்னன்னே கண்டுபிடிக்காம நம்ம இன்னொரு சொல்லக்கூடாது. I take your point. But I think இது வந்து ஒரு டிராமாட்டிக் ஒரு வெர்டிக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து நீதியரசர்கள்ட்ட முடிக்கும் போதே நான் வந்து கேட்டேன், ஒரு நீதியரசர் விளக்கு ஏற்ற சொல்லிட்டார், நம்ம அதை அணைக்க வேண்டாமே. ஏன்னா யாருக்குமே அதனாலதான் இன்னைக்கு ஜட்ஜு கூட வந்து ஒரு பைபிளிக்கல் ஃப்ரேஸ் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. let the light be on அப்படின்னு சொல்லி ரொம்ப let there be light அப்படின்னு சொல்லி ஆமா. and then the God said yes. ஓகே, அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் வந்து இந்துசம்ல இருந்து ஆரம்பிக்காம கிறிஸ்டியானிட்டில இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. லைட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. அதனால இந்த ஒரு லைட் எரியறதுனால யாருக்கு சார் இந்த ஒரு தீபம் ஒரே ஒரு நாள் எரியும் சார். நான் தினமுமே ஏத்தலாம். நான் சொல்றேன், தினமுமே எல்லாரும் போயிட்டு வரலாம் மலைக்கு. இவன் மற்ற மலைகள்ல ஏறுற மாதிரி போயிட்டு வரலாம். இன்னொருத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இவங்க என்ஜாய் பண்ணலாம் சார். நீங்க ரெண்டு கம்யூனிட்டி போயிட்டு அவங்கள போய் சீட்னாதான் அந்த கம்யூனல் டென்ஷன் வரும். அது ஜட்ஜஸ் கிளியராவே அதை சொல்றாங்க. நீங்க கம்யூனல் டென்ஷன் பண்ணாதீங்க, நீங்க இதுக்கு ஒரு தனி வழி வைங்க. இந்த கோயில்ல போறவங்க போயிட்டு வருவாங்க. லெட் தம் கோ எக்ஸிஸ்ட். அவங்க தான் மதுரையில மக்கள் சொல்றாங்க, நாங்க தான் எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, we are coexisting. Then who is creating the problem? People know who is creating the problem. And the judges have also indicated that. அதுதான் இதுல in a very subtle manner. So that is a situation. So next வந்து it is not over sir. இல்ல, அது நல்லாவே தெரியுது. ஆமா. So the battle only shifts to New Delhi. And hopefully let that be the final one அப்படிங்கற மாதிரி. It will be final. It will be final because there is no other court beyond that. Right. It will be final. ரொம்ப நன்றி சார். இத விளக்கமா அதுவும் நீங்க உள்ள இருந்து பார்த்து இன்னைக்கு அது ரிசல்ட் வரும்போது it was a good experience sir, and we should acknowledge the patience of the judges. வந்து நாளா வந்து I cannot even sit for one day. ஒரு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு 5 days தொடர்ந்து அவங்க அந்த பேஷண்டா ஒரு ஃபேர் ஹியரிங் கொடுத்து அவங்க கொடுத்தது ஒரு பெரிய பெரிய. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் T20 கேம் ஆடுறாங்க சார். இன்னைக்கு டெஸ்ட் மேட்சுக்குலாம் யாரும் ரெடி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏர் பண்ணாங்க சார். இந்த பெஞ்ச் வந்து I on one hand I revere them, on the other hand I pity them. இப்போ ஜட்ஜாஸ் இருக்கிறதுனால எவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து ஒரு பொறுமை காக்க வேண்டியது இருக்கு. யாரையுமே மனசை புண்படுத்தாம அந்த மாதிரி ஒரு நல்ல விதமா வந்து நல்ல ஒரு வேர்டிக்ட் வந்து as best as possible they are given. So as on date it is safe for இது. So till when பார்க்கலாம், we don't know.
ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.